Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எக்ஸசைஸில் உள்ள ஒரு சம் 2.5 எக்ஸசைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 11. இதே மாடலில் ஒரு சம் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாடல் சம்மு தான், நம்பர் மட்டும் என்ன செய்யுது, வேரி ஆகுது. ஓகே, இந்த சம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The sum of 3 consecutive terms are in AP 27 and their product 288. Find the three terms. ஸோ இதுக்கு என்ன செய்யணும், ஆல்ரெடி அந்த கொஸ்டினில் சொன்னது தான். இந்த டேர்ம்ஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா a-d a+d. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு தெரியும், அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து a+d. அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின டேர்ம் கண்டிப்பாக என்னவா இருந்தாகணும் அப்படின்னா a-d தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி எடுத்தால் தான் டியும் கேன்சல் ஆகும். இந்த ரெண்டுமே வேரியபிள், ஏதோ ஒன்று கேன்சல் ஆகி ஆகணும். அப்போ தான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ என்னங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஏக்கு முந்தின உள்ள டேமை என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் புரியும். மேக்ஸை புரிஞ்சு செய்யணும், இன்னும் படித்து அடுத்தடுத்த சம்முக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு வரும். அப்போ ஏபியில் எப்படி எடுக்கிறாங்க, அப்போ ஜிபியில் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நீங்களாகவே என்ன செய்வீங்க, திங்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த 3 டேர்ம் எடுத்தாச்சு. a-d a+d அக்கார்டிங் டு த சம். இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணால் which is equal to 27. ஸோ சம்மில் சொன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எழுதிட்டோம். இப்போ அடுத்த செகண்ட் ப்ளஸ் டியும் மைனஸ் டியும் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆன பிறகு 3a மட்டும் இருக்கும். அப்போ 3a is equal to 27. 3 அடுத்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. ஏயோட வேல்யூ வந்து 9 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கன்னா, இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால், ப்ராடக்ட் பண்ணால் which is equal to 288க்கு ஈக்குவல் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மட்டும் பாருங்கள். a+b a-b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a+b a-b. அப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா a² b². அப்போ இது எப்படி மாறும், a² d² என்ன செஞ்சிடும், மாறிடும். இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணோன்னா a இருக்க வேண்டிய இடத்துல a தான் இருக்குது, ஆனால் b இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா d இருக்குது. அப்போ a² d² என்ன செஞ்சிடும், மாறிடும். இன்ட்டு a. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் டைமையும் தேர்ட் டைமையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இன்ட்டு அந்த a, இந்த a அப்படியே தான் இருக்கும். ஏயோட வேல்யூ என்னன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதனால் அந்த ஏக்கு பதிலாக 9 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு உள்ளேயும் ஏ இருக்குது, அங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏக்கு பதிலாக 9 என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கே ஒர்க் அவுட் பண்ணல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்போ நான் பண்ண ஸ்டெப்ஸில் என்ன மிஸ்டேக்கு, ஏயோட வேல்யூ வந்து 9, அப்போ வெளில 9 போட்டிருக்கணும், ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே 9² தான் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 9 அடுத்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். 288 9ஆல் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த 9 கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பார்க்கலாமா. $32. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 கிடைக்கும். இந்த வந்துருச்சு அதை தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ 81 - d² is equal to 32. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா 81 அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு டேமுக்கும் இடையில் மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த 9 அடுத்த சைடு வரும்போது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டிவிஷனாக மாறிடுச்சு. ஆனால் அதே இது 81 + 81 இருக்குது, அங்கே மல்டிப்ளிகேஷன் சைன்லாம் இல்லை. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ +81 அடுத்த சைடு வரும்போது என்னவா மாறும் அப்படின்னா -81 மாறும். ஸோ இப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பரோட அடையாளம் -49 அப்படின்னு கிடச்சிருக்கோம். ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்திருக்கும், அந்த மைனஸ் கேன்சல் ஆகி d² is equal to 49 வந்துடுச்சு. ஓகே, இப்போ d² 49னா டியோட வேல்யூ வேணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு +or-7 எழுதணும். ஏன்னா +7 × 7 49 தான், -7 × -7 49 தான். அதனால் +or-7 எழுத மறக்கக்கூடாது. இப்போ அந்த 3 டைம்ஸ் என்னவாக இருக்கும், ஏயோட வேல்யூ வந்து 9,
டியோட இது நிறைய பேர் இதோட சமம் முடிச்சுருவாங்க. ஏயோட வேல்யூ வந்து 9, டியோட வேல்யூ வந்து 7. அப்போ நம்ம டேர்ம்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. அப்போ என்ன செய்யுங்க, நம்ம ஸ்டெப்ஸில் எப்படி பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? 9 மைனஸ் 7. ரெண்டாவது 9 தான், அப்படியே எழுதணும். இவங்க இங்கே செகண்ட் டேர்மை விட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 9 மைனஸ் 7, செகண்ட் டேர்ம் வந்து 9, தேர்ட் டேர்ம் வந்து 9 ப்ளஸ் 7. ஸோ 9லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் 9 அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் டேர்ம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 16. இதே மாதிரி மைனஸ் 7னும் சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த 3லையும் இந்த 3 வேல்யூலையும் டிக்கு பதிலாக மைனஸ் 7னும் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள், அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, எஸ், தட்ஸ் ஆல். முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.